அமெரிக்கா களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு தனது பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளதை அடுத்து ஈரான் ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்து எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கியதை அடுத்து அப்போராட்டம் நாட்டின் பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு பரவியது. அந்நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு எதிராக சர்வாதிகாரி ஒழிக என முழக்கமிட்டு வருகின்றனர். ஈரானில் நிலவும் 42% பணவீக்கம் மற்றும் அந்நாட்டு நாணயமான ரியாலின் மதிப்பு கடும் வீழ்ச்சியடைந்ததே இந்த புரட்சிக்கு முக்கிய காரணமாகும். ரியாலின் மதிப்பு கடும் வீழ்ச்சியின் காரணமாக அடிப்படை தேவைகளான உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டதால் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகள் மற்றும் இஸ்ரேலுடனான சமீபத்திய போர் மோதல்கள் ஈரானின் பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்துள்ளதாகவும் அதனாலேயே நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ஈரானில் நிலவி வரும் மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் வன்முறையாக மாறியது. இதில் பாதுகாப்பு படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை பயன்படுத்தினால் அமெரிக்க அரசு களத்தில் இறங்கி பதிலடி கொடுக்கும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருந்ததாவது: ஈரான் தனது வழக்கமான பாணியில் அமைதியான போராட்டங்களுக்கு எதிராக வன்முறையை பயன்படுத்தி போராட்டக்காரர்களை கொடூரமாக சுட்டுக் கொன்றால் போராட்டக்காரர்களின் பாதுகாப்பிற்காக அமெரிக்கா களத்தில் இறங்கி பதிலடி கொடுப்பதற்கு தயாராக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ட்ரம்பின் இந்த பகிரங்க எச்சரிக்கைக்கு ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரான அலி லாரிஜானி அந்நிய சக்திகள் தான் இந்த அமைதியின்மையை தூண்டுகின்றனர் என்று குற்றம் சாட்டி அமெரிக்கா உள்நாட்டு விவகாரத்தில் தலையிட்டால் அது முழு பிராந்தியத்தையும் சீர்குலைத்து அமெரிக்க நலன்கள் அழிந்துவிடும் என்பதை ட்ரம்ப் உணர வேண்டும் என்று கூறினார். மேலும் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தவர் ட்ரம்ப் தான் என்பதை அமெரிக்க மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் அலி ஷம்கானி ஈரானின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் எந்த ஒரு தலையீட்டு கரங்களுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் எனவும் அது நினைத்ததை விட மிக விரைவாக கொடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் ஈரானின் பாதுகாப்பு சிகப்பு கோடு எனவும் அது பொறுப்பற்ற பேச்சுகளுக்கு உட்பட்ட விஷயமல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதோடு அமெரிக்காவின் கடந்த கால நடவடிக்கைகளையும் குறிப்பிட்டு ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் முதல் காசா வரையிலான மோதல்களை சுட்டிக்காட்டி அமெரிக்கர்களால் மீட்கப்படுவதன் அனுபவத்தை ஈரானியர்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் கூறினார். ஈரான் அரசை எதிர்த்து பொதுமக்கள் நடத்திய போராட்டத்தில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினருடன் ஏற்பட்ட மோதலில் 7 பேர் பலியானதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமைதி போராட்டத்தில் ஈடுபடும் மக்களை கொன்றால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து ஈரான் அதிகாரிகள் தங்களது கண்டனத்தையும் பதிலடியையும் கொடுத்துள்ளது இரு நாட்டுக்கும் இடையேயான பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருக்கிறது.